Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1073 பார்ட் 1. ஓபன் பண்ண நம்ம லூஃபி போன பாட்டுல கைடோ கிட்ட நான் தான் அடுத்த கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொன்னால அதை கேட்ட உடனே கைடோ செம்மையா கடுப்பாயிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை கிண்டலும் பண்ணுவான். தம்புடு நீ பாத்தீங்கன்னா இனிமே நீ விளையாட்டுத்தனமா லூசு பைய மாதிரி தான் இருக்க. உன்னோட மனசும் பாடியும் உன்னோட பவரை கரெக்டா கேப்சர் பண்ணும்போது தான் அவேக்னிங் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்ப நடந்திருக்குது. இப்ப அவனோட பவரை பார்க்கும்போது கைடோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த பவர் அவேக்னிங் ஆனதுக்கு அப்புறம் அவன் பண்ண வேலையெல்லாம் பாருங்க. வந்த உடனே கைடோவை புடிச்சு தூக்கி துவச்சான். அவன் அட்டாக்கி அவனுக்கு திருப்பி விட்டான். அதுக்கப்புறம் அவன் வாய்க்குள்ளேயே போய் கிண்டுனா பெரிய சைஸுக்கு மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டுத்தனம். என்னதான் அடிச்சாலும் சரி சாணி மாதிரி ஒட்டிக்கிறானே தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். கைடோக்கு மறந்துச்சுன்னா பாத்தீங்களா, அதெல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வரதான் அவன் அவ்வளவு கடுப்பாவான். அதாவது இவனால ஏகப்பட்ட விஷயத்த அவன் இழந்துட்டானாமா. அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம ஜாக்கு காலியா அதான் டாக் ஸ்டோன் போட்டு பொழுது கட்டினானே. அடுத்து குயின் அவனைத்தான் நம்ம சஞ்சியை போட்டு செஞ்சுட்டானே. அதுக்கப்புறம் கைடோவோட ஆரம்ப கட்டத்துல இருந்தே கூட இருந்த கிங்கே ஜோரோ சமம் பண்ணிட்டான். இதெல்லாம் கைடோவுக்கு ஏற்பட்ட அன்அக்செப்டபிள் திங்ஸ். இப்ப சபார்டினேட்ஸும் காலி, அவனோட கேஸலும் இப்ப காலி ஆயிட்டு இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்ல, நீயும் தாண்டா நிறைய இழந்துட்டேன்னு ஒண்ணு. என்ன இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் சண்டைக்கு ரெடி அனுப்பான். சொல்லப்போனா ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. கைடோ பாத்தீங்கன்னா நீ இன்னும் நிறைய இழக்க போற, உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஜாலியா இருந்த நம்ம பையிலே சீரியஸ் ஆக்கி விட்டுட்டான். கைடோ பாத்தீங்கன்னா வந்த வேகத்துல கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவானா. அதே நேரம் அவன் பண்ணுவான் பாருங்க அட்டாக். மக்கா மூஞ்சு மொகரன்னு பேர்ந்து ரத்தம் தெரிக்கும். இப்படி சண்டை போட்டு இருக்கும் போது திடீர்னு கீழே இருந்து நெருப்பு வரும். என்னடானா இந்த ஃப்ளோர் மட்டும் இல்லாம மொத்த கேசலுமே இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது கைடோவுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணணும், அவன் ஆளுகளை காப்பாத்த ஏதாச்சும் முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு உன் ஆளுகெல்லாம் கீழே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஆயிரக்கணக்கில். கண்டிப்பா அவங்க எரிஞ்சே சாக போறாங்க, என்ன பண்ண போறேன்னு கிண்டல் பண்ணுவான். அப்படின்னா அவனோட சோல்ஜர்ஸை பத்தி அவனுக்கு சுத்தமா கவலையே இல்லைன்னு இதுலயே நல்லா தெரியுது. லூஃபி பார்த்துட்டு அடே அவங்கள என்ன அவ்வளவு சப்ப பீஸுங்கன்னு நினைச்சியா? அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தனியா நின்னு தட்டி தூக்குவாங்க. நான் உன்னை மட்டும் பொழந்தா போதும்டா பொடலங்கான்னு சொல்லிட்டு சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். லூஃபி சிரிக்கிறது பாத்தீங்கன்னா கைடோவுக்கு செம கடுப்பாகுது. அதனால அவன் ஆயுதத்தை வச்சுட்டு ஓங்கி அடிப்பான். ஜஸ்ட் மிஸ். பையன் அப்படியே காலெல்லாம் பெருசு பண்ணி எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் பல்ட்டிய போட்டு ஒரு ஜம்ப போட்டு அப்படியே மேல போவான். மின்னல் அடிச்சுட்டு இருக்குமா, அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. கைடோவுக்கு ஒன்னும் புரியல, என்ன பண்ண போறான் இவன்ட்டு பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி டோமுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோரை காட்டுறாங்க. அந்த இடமும் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கேசல்ல ஒரு இடம் மிச்சம் இல்ல, எல்லா டவருமே எரியுதாமா. சாப்பர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள மத்தவங்க எல்லாத்தையும் தேடுவான். எல்லாம் எங்க போனீங்க, வாங்கன்னு. நல்ல வேலை நமி ஓட்டமா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தவனதான் அவனுக்கு உயிரே வந்திருக்கும். சரி மத்தவங்க எல்லாம் எங்க, ஏன் இவ்வளவு நெருப்பு பிடிச்சிருக்குன்னு கேட்டா நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், இந்த நெருப்பை அணைக்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் கதறி அழ ஆரம்பிச்சிருவான். இப்ப மிஸ் ஆகுறது யாருன்னா ஜோரோ, சஞ்சி, பிராங்கி, ப்ரூக்கு, உசோப்பு, ரோபின், அப்புறம் நம்ம ஜிம்பை. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியல. ஒருவேளை நெருப்புல மாட்டிட்டாங்களோன்னு சாப்பருக்கு பயம். அப்படியே அழுன்னு அழுவான். அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது, கவலைப்படாதேம்பா. இப்ப என்னன்னா இவங்களால அவங்கள தேடி எல்லாம் போக முடியாது. ஏன்னா மொத்த இடமும் தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பெட்டர் இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆறதான் நல்லது. ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போகவும் வழி இல்ல. ஒன்னு சாப்பர் ஜூயிஸ்ட ஹெல்ப் கேட்பான். ஏன்னா அது கிளவுட் தானே, அது நினைச்சா மழை பெய்ய வச்சு எல்லா நெருப்பையும் அணைக்க முடியுமே. அதை பண்ண சொன்னா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. நெருப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. இவன் ஏதாச்சும் நெருப்பு அணைக்கிறான்னு பக்கத்துல போனாலே போதும், தீ பிடிச்சி இவனும் எரிஞ்சு போயிருவான். இவ்வளவு தூரம் வரைக்கும் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில வந்து இப்படி மாட்டினதான் ரொம்ப கடுப்பா இருக்குது. நமி எல்லாம் கேட்டுட்டு ஒண்ணும் கவலைப்படாத, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், நம்ம எப்படி எஸ்கேப் ஆயிடலாம்னு ஒட்டமாக்கு இன்னும் லூஃபி மேலதான் நம்பிக்கை இருக்குது. அவன் மட்டும் இந்த சண்டையில ஜெயிச்சுட்டானா போதும், கண்டிப்பா ஜெயிப்பான்னு கான்பிடண்டா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்கேயும் நிறைய பேர் மாட்டிட்டு ஐயோ நம்மளால எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது, நெருப்புன்னு சிக்கி எரிஞ்சுட்டு இருப்பாங்க. அல்லே நம்ம லாவோட கூட்டத்துல ஒரு கரடி ஒண்ணு இருக்குதே, அது பாத்தீங்கன்னா சில்னஸ்ல இருக்க ஆளு. இவ்வளவு நெருப்புக்குள்ள விட்டவன தொங்கிருச்சு, அதனாலேயே தூக்கிட்டு போவாங்க. அப்படியே இவங்க அடிச்சு புடிச்சு போனா பாதையில ஃபுல்லா நெருப்பு, எப்படி போறதுன்னே தெரியல. கண்ணா பின்னான்னு எல்லா இடமும் தகன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குது. அதுல ஒரு சில பேர் அடிச்சு புரண்டு இந்த பக்கமா வந்து விழுவானுங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா ப்ரூக்க பார்த்துட்டு ஐயோ நெருப்புல எரிஞ்சே எலும்பாயிட்டான் போலன்னு பதறுவானுங்க. எங்களைய மன்னிச்சிரு, உன்னை எங்களால காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம், ஏன் எங்களாலேயே எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னு கதறி அழுவானுங்களா. அட எடுவட்ட பயிலா, நான் ஒண்ணு எரிஞ்சு போன எலும்பு இல்ல, ஜஸ்ட் செத்து மட்டும் தான் போனேன், வேற ஒண்ணு இல்லம்பா. சரி இப்ப என்னன்னா நெருப்பு ரொம்ப இன்டென்ஸா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தப்பிச்சு வரலான்னு பார்த்தா ஒரு சின்ன பாதை கூட இல்ல, கம்ப்ளீட்டா ரவுண்டு கட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால ஒரே பதட்டத்துல
இருப்பாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா 4th ஃப்ளோரும் இதே மாதிரி தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஜிம்பை தான் ரைசோவை காப்பாத்தி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வருவான். அவனுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், மாத்தி மாத்தி தேங்க்யூ சொல்லிக்குவாங்க. உங்க பிளான்ல நானும் சீக்கிரட்டா இருக்கேன், அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு உடனே அது எங்களுக்கு ரொம்ப பெருமைம்பா. இப்ப என்னன்னா இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் வித்தை காமிச்சே ஆகணும். இதுதான் அதுக்கான சரியான நேரம். நான் என்னோட நிஞ்சுட்ஸை யூஸ் பண்ணி இந்த நெருப்பு எல்லாத்தையுமே அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வெறியோட சொல்லுவான். என்ன வித்தை காட்ட போறான்னு தெரியல. நெருப்பு அணைச்சிட்டாங்கன்னா அதுல பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. என்ன சேஃப்டியா இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தான் தெரியல. கைடோவை பறந்து கட்டினா ஆகாயத்துல இருந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிரும். எல்லாம் செத்துருவாங்க. அண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நேரா கொண்டு போய் ஃபிளவர் கேபிட்டல போடுவான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் செத்து போயிருவாங்க. என்னதான் பண்ணி காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. சரி, எந்த மாதிரி கிறுக்குத்தனமான பிளான் எல்லாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.